4th ஜூலை. இன்னைக்கு இசப்பா உங்களை பார்த்து சொல்றது என்னன்னா, ஊற்றி விடு, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள்னு சங்கீதம் 62:8 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனசுல இருக்கிறத, நம்ம கஷ்டத்தை, வலி வேதனையெல்லாம் சொல்ல மனுஷங்களை தேடுறோமே தவிர ஆண்டவரோட சமூகத்தை தேட மாட்டோம். நம்ம எதுவுமே சொல்லலனாலும் அவருக்கு தெரியும் தான், நம்ம உணர்வுகள் புரியும் தான். ஆனா நம்ம அவரிடத்துல பகிரணும். உங்க அடிமனசுல இருக்கிற கோபம், வருத்தம், பரிதவிப்பு எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொட்டி தீத்துருங்க. சில விஷயங்களெல்லாம் மனுஷங்கிட்ட கூட சொல்ல முடியாது, ஆனா தேவனிடத்துல சொல்லலாம். அவர் சமூகத்துல நீங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். பைபிள் எனக்கு பிடிச்ச கேரக்டர்ல தாவீதும் ஒருத்தர். அவரோட சங்கீதங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட ஆள் மனசோட கொந்தளிப்பெல்லாம் கொட்டி தீர்ப்பாரு. நம்ம சில சூழ்நிலைகள்ல இருந்து அந்த வசனங்களை படிக்கும் போது தாவீதோட கஷ்டம் நமக்கும் புரிய வரும். என்னோட கடினமான சூழ்நிலைகள்ல ஃபர்ஸ்ட் என் கஷ்டத்தை வெளிப்படுத்துறது தேவனிடத்துலதான். சில இடத்துல மனசுல பண்ணுவேன், சில நேரங்கள்ல பிரேயர்ல பண்ணுவேன். கர்த்தரிடத்துல எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு ஆறுதல் தந்து உங்களை பலப்படுத்துவாரு. பை தாட்ஸ் ஆஃப் ஷாரன். ஹேவ் அ பிளஸட் டே.